ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மின்சாரத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது 38,000 சொல்லியிருக்காங்க. அலௌன்ஸ் எல்லாமே செய்து அதிகமாக தான் வரும் அப்படின்னும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த மந்த் டிசம்பர் 30 லாஸ்ட் டேட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்டில் இருந்து வெளியிடக்கூடிய ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் நெய்வேலி அங்கேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போஸ்டிங்கான கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைனா அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இல்லைனா பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுல டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லைனா ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அப்படிங்கிறதுல டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 38,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜ் ஜென்ரலாக 30 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 33 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி கேட்டகரிக்கு 35 வரைக்கும், எஸ்டி கேட்டகரிக்கு 30 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் பொறுத்து தான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் அதோட பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா விஷயங்களுமே இதில் உங்களுக்கு 1 by 1 நீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 295 ரூபாவும், அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மொத்தத்தில் 595 ரூபாவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேர் மூலமாக கூட அவங்களுக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது